நல்லா சாப்பிடு. இந்தா குழம்பு ஊத்திக்க. இந்த சிக்கனு போதும். தின்னுட்டு போய் இன்னொரு 4 பேரை கும்மாங்குத்து குத்து. என்ன சத்துள்ள ஆகாரம்னு சொன்னப்பா. 300 கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிடல்ல மத்தவங்களுக்கு பாலும் பழம் குடுக்கறதும் இல்லாம உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் எடுத்துட்டு வர்ற. அண்ணே கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? இந்த பாரு, இந்த அபார்ஷன் மேட்டர்ல நீ தலையிடலைன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆயிருக்காது. நமக்கேப்ப இந்த ஊர்வம் எல்லாம். அண்ணே அப்படிலாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க. நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்திருந்தா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்து இருக்காது. அதுக்கு பிறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும். அதெல்லாம் புளிச்சு போனது. எது புளிச்சு போறதா? காரி குழம்புல இந்தியாவில் எவருமே புளி ஊத்த மாட்டான். ஐயோ சாப்பிடுங்கண்ணே. பாருப்பா, கதவு தட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. கதவை சாத்தி வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாதுப்பா. பாரு, தப்ப தப்பான்னு தட்ட ஆரம்பிச்சானுங்க. புது பிரச்சனை ஆரம்பிச்சு. இந்த பாரு, நீ வேணானாலும் நாடு உன்னை வாவான்னு கூப்பிடுது. கதவு தட்டுறேன், கதவு தொடங்க. வேணாம்ப்பா. இதோ வந்துட்டா மாடி. அம்மாடியா? பொம்பளையா? இதோ நான் வந்துட்டேன் மாடி.